சார், திமுகவுடைய எதிர்ப்பே பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான். அதாவது இந்த பிரச்சாரத்தில் கூட டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான தேர்தல் தான் அப்படி தான் சொல்லி அவங்க மைய புள்ளியே அதுதான் ஆரம்பிச்சாங்க. இப்போ திமுக பாஜகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அமைச்சரவையில் இடம்பெற்றுவாங்கலாம் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். அது இந்த அளவுக்கு உண்மை சார். இப்ப காங்கிரஸ் கூட சேர்ந்தே தோத்துட்டாங்க. அதனால காங்கிரஸ் என்ன தேவையில்லைங்கிற முடிவுக்கு வராங்க. காங்கிரஸ் தேவையில்லைங்கிற முடிவுக்கு அடுத்து என்னங்கிறதுல திமுக இன்னும் ஒரு கிளாரிட்டியோட வரல. ஆனா திமுகவையும் பாஜகவையும் திமுகவின் எதிரிகளே சேர்த்து விட்டுருவாங்க போல தெரியுது. திமுகவின் எதிரிகளே திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து விட்டுருவாங்க போல தெரியுது. காங்கிரஸ் துரோகி, இந்த துரோகி கிட்ட முதல குத்து வாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப ஏன் முதுகை கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு காங்கிரஸ் பண்ண துரோகங்களையும் திமுகவின் பாதிப்புகளையும் பெங்களூர்ல மோடி பேசுறாரு. மோடி 2 கேபினெட் மினிஸ்டர் 2 எம்ஓஎஸ் எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கிறார் திமுகவுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் 25 விழுக்காடுல தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த 40 விழுக்காடு பலம் கொண்ட அணியை எதிர்கொண்டு ஜெயித்திட முடியாது. கண்டிப்பாக யதார்த்த சூழ்நிலை இல்லை. நீங்கள் மாநில உரிமை, மாநில சுயாட்சி அதெல்லாம் சொன்னால் 4 பேர் கட்டுரை எழுதுவான், பாராட்டுவான், பத்திரிகைகள் எழுதுவான். ஓட்டு அதுக்கு இருக்குதா? பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு அம்சமாட்டு திமுக கொண்டு வர்றது நிச்சயமாக மோடிக்கு ஒரு லாபகரமானது தானே. ஏன் 99 வாஜ்பாய் திமுக கூட்டணி ஜெயிக்காமலா போயிட்டு 27 சீட்டு ஜெயித்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல் களத்துக்குள்ள தோல்வியடைஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றவங்களை எதுக்கிறது தான் யூனிவர்சல் தியரி. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் அரசியல் ஆய்வாளருமான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி சார். வணக்கம் சார். சார், திமுகவுடைய எதிர்ப்பே பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான். அதாவது இந்த பிரச்சாரத்தில் கூட டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான தேர்தல் தான் அப்படி தான் சொல்லி அவங்க மைய புள்ளியே அதுதான் ஆரம்பிச்சாங்க. இப்போ திமுக பாஜகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அமைச்சரவையில் இடம்பெற்றுவாங்கலாம் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். அது இந்த அளவுக்கு உண்மை சார்? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது சம்பந்தமாக திமுக சைடில் எதுவும் இனிஷியேட் ஆன மாதிரி தெரியல. திமுகவில் உள்ள சில தலைவரெல்லாம் பார்த்தேன். ஒரு முக்கியமான தலைவரெல்லாம் பெரியார் எந்த பதவியும் இல்லாமல் இருந்தவருங்கிற சொல்லி மட்டும் இல்லை, பெரியாரிஸ்டுகளாட்டு அந்த திராவிட இயக்கம் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒரு முக்கிய திமுகவில் உள்ள ஒரு பவர்ஃபுல் லீடரை தான் பார்த்துட்டு வந்தேன் காலையில். அவங்க அந்த கருத்தை தான் சொல்கிறாரு. பேரை சொல்றதுக்கு என்ன, ராசா, நண்பர் ராசா தான் அந்த கருத்தை தான் முன்னெடுத்து திராவிட இயக்கம், திராவிட கருத்தியல் அதுக்குள்ளே தான் ராசா இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்ம எதிர்ப்பில் தான் சட்டசபையில் நிற்கிறாரு. ஸோ சனாதன தர்ம எதிர்ப்பில் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்களை அவரும் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின். அள்ளிடுவாரோங்கிற அச்சத்தில் இவர் முஸ்தபா வச்சு நாங்களும் சனாதன எதிர்ப்புன்னு தான் ஆளுங்கட்சியும் தங்களோட கருத்தை சொல்கிறாங்க. இன்னும் அவங்க மோடியை தோற்கடிச்சிடலாங்கிற எண்ணத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலரும் இருக்கிறாங்க. கலைஞரோட அந்த மெட்டீரியல் பொலிட்டிக்ஸுக்கு அவங்க இன்னும் இறங்கி வரல. அதான் என்னோட பார்வையாக பார்க்குறேன். நம்பர் 1 விஜய் ஜெயித்துட்டார், 35 விழுக்காடு. காங்கிரஸ் வேணால் ஒரு விழுக்காடு ஓட்டாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். பெருசாக ஒன்றும் திமுக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காது. இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே வந்துட்டு, விசிகா வந்துட்டு, சிபிஎம் வந்துட்டு, சிபிஐ வந்துட்டு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்துட்டாங்க. அவர் கோலிஷன் கவர்மெண்டாட்டு வந்துட்டு இவர்களெல்லாம் சேர்ந்து தாவேக்காவோட செல்வாக்கை உயர்த்துறாங்களா இல்லையா? அப்போ தாவேக்காவோட செல்வாக்கு, தாவேக்கா, காங்கிரஸ், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் அணியோட செல்வாக்கு 40 விழுக்காடு தாண்டும். எப்படி உங்களுக்கு குறைச்சு தான் போடுறேன். இந்த ஓட்டு தான் தாவேக்காவுக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோட செல்வாக்கு இப்போ இவங்கெல்லாம் போகிற முறை என்ன வரும்? 25-20 விழுக்காடு தானே வரும். இதை வச்சுக்கிட்டு எப்படி விஜய் தலைமையிலான அந்த கூட்டணி அவங்க ஜெயித்துக்கிடுவாங்க? இதான யதார்த்த உண்மை. கண்டிப்பாக. அதனாலதான் இந்த பேச்சு எழுது. அதாவது திமுக இதுவரைக்கும் அவங்களுடைய இது என்னன்னா, ஒன்று தேசிய கட்சியோட எப்படியாவது இணைஞ்சிருப்பாங்க, ஒன்று பாஜக கூட இருந்தாங்க, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கூட இருந்தாங்க.
கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியோட தான் நீண்ட நாட்களாக அவங்க பயணம் செஞ்சாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியே வந்த பிறகு அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது நாங்க தான் தூக்கி சுமந்தோம், 20 வருஷம் எங்களோட இருந்தாங்க, எங்க முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க. இப்போ கூட இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடைபெற்றது கூட அதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து பாஜக எதிர்ப்பு நிலையிலும் இருக்காங்க, காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க. இது திமுகவுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸை பழிவாங்கக்கூடிய லெவலில் ராகுல் காந்தி ஒரு துரோக சிந்தனையாளர், ஒரு டிஸ்ட்ரக்டிவ் எலிமெண்ட்டுங்கிறத அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஹேமந்த் சோரன், சரத்பவார், சுப்ரியா சூலே போன்றவங்கள்ட்ட வந்து அவங்க அலர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி பல பல தன்மைக்குள்ள காங்கிரஸ் வந்து ஒரு நெசசரி ஈவல்னு இந்த கட்சிகளுக்கு இருக்குது. அதான் சார், இப்படிப்பட்ட காங்கிரஸை எதுக்கு திமுக தன்னோட கூட்டணிக்குள்ள தேர்தலுக்கு முன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் சார்? ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி திருமதி கனிமொழி கூட டெல்லியில் போய் ராகுல் காந்தியை பார்த்து தான் அவங்களுடைய கூட்டணியை வந்து சேர்க்க முடிஞ்சுது. ப. சிதம்பரம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த மாதிரி அதுக்கு இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு முரசொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க ஃபுல்லாக. காங்கிரஸ் வந்து எந்த மாதிரி துரோகம் செஞ்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, முதுகுல குத்துனாங்க, 20 ஆண்டு காலம் எங்க கூட டிராவல் பண்ண, இந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட நெடிய கட்டுரைலாம் எழுதியிருக்காங்க. வெளியில போன பிறகு எதுக்கு இவ்வளவு பெரிய விமர்சனம் வேண்டும் என்று கேட்கிறேன். ஏன்னா 20 வருடம் உங்களோட கூட்டணியில் இருந்தாங்க, அவங்க மட்டும் சொல்லாம போயிட்டாங்க, அது தப்பு தான். உங்க கூட இத்தனை வருஷம் இருந்தவங்க சொல்லாம போயிட்டாங்க, அதுக்கு ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டை சொல்ல? ஏமாற்றத்தின் விளைவு. இதுல நிதிஷ்குமார் ரொம்ப தெளிவா புத்திசாலித்தனமா இருந்தார். காங்கிரஸ்காரன் துரோகம் பண்ணுவான், அழிச்சாட்டியம். ஏமாற்றத்தின் விளைவா இல்ல விரக்தியின் விளைவா? ஏமாற்றத்தின் விளைவு. அதாவது நான் அந்த நிதிஷ்குமாரை சொல்றேன். நிதிஷ்குமார் தெளிவா ராகுல் காந்தி இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆப்படிச்சுட்டாருல்ல, அவரு மோடி கூட அதே தான் தெரியுமே. இப்ப இந்த தேர்தலுக்கு முந்தைய காங்கிரஸ் என்னென்ன செய்வாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, 2014 வந்து என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் அப்போ இருந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கூட கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி அப்பெல்லாம் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகும் தானே நீங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தீங்க. காரணம் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கான போதை தான். நீங்க 69 இந்திரா காந்தி அம்மையார் வந்து கலைஞரை கையை பிடிச்சி நீங்க இல்லைன்னா என் பதவி போயிடும், என்னை காப்பாத்துங்கன்னு கண்ணீர் விடாத குறையா கையை பிடிச்சி அழுது ஆதரவு பெற்றுட்டு போனாங்க. விவிகிரி வெற்றிக்கு வந்து கலைஞர் காரணமாக இருந்தாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டை கலைஞர் வந்து காப்பாற்றி விட்டார். அதே கலைஞரை வந்து 75 டிஸ்மிஸ் பண்ணிட்டாப்புல. டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தி அம்மையாரை மதுரை மாநகராட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு எம்ஜிஆர் ஜெயித்துட்டார். அங்கே மட்டும்தான் எலெக்ஷன் நடத்தி அவர் ஜெயித்துட்டார். அப்போ காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தா 2, 3 சேர்ந்தா ஒன்றை தோக்கடிச்சிடலான்னு கலைஞர் லெட்டர் எழுதினார். அதே மாதிரி தஞ்சாவூர் இதுலேயும் அன்பில் தர்மலிங்கம் தோற்றதும் அதை எழுதினார் கலைஞர். அப்போ அவர் என்ன கலைஞர் பார்த்தாரு, நம்ம டிஸ்மிஸ் பண்ணாலும் எதிரி எம்ஜிஆரை தோக்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் தேவைன்னு பார்த்தாரு. இப்போ காங்கிரஸ் கூட சேர்ந்தே தோத்துட்டாங்க. அதனால காங்கிரஸ் நம்ம தேவையில்லைங்கிற முடிவுக்கு வராங்க. காங்கிரஸ் தேவையில்லைங்கிற முடிவுக்கு அடுத்து என்னங்கிறதுல திமுக இன்னும் ஒரு கிளாரிட்டியோட வரல. ஆனால் திமுகவையும் பாஜகவையும் திமுகவின் எதிரிகளே சேர்த்து விட்டுருவாங்க போல தெரியுது. திமுகவின் எதிரிகளே திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து விட்டுருவாங்க போல தெரியுது. மோடி திமுக விரும்புறாரு. காங்கிரஸ் துரோகி, இந்த துரோகி கிட்ட முதல குத்து வாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப ஏன் முதுகை கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு காங்கிரஸ் பண்ண துரோகங்களையும் திமுகவின் பாதிப்புகளையும் பெங்களூர்ல மோடி பேசுறாரு. மோடி வந்து 2 கேபினெட் மினிஸ்டர், 2 MOS எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கிறார் திமுகவுக்கு. பட் அவங்க வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அந்த போதைக்குள்ளேயே, அந்த முஸ்லீம் எங்களுக்கு கிறிஸ்டின் போடலைனாலும் கூட முஸ்லீம் எங்களுக்கு கணிசமாக போட்டிருக்காங்க, முஸ்லீம் ஓட்டால நாங்கள் இவ்வளவு ஜெயித்திருக்கோன்னு அதுக்குள்ளேயே திமுக இருக்கிறாங்க. அது இப்போ நீங்கள் சொல்றதுலேருந்து மோடி வந்து திமுகவை அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். அதாவது மோடி அமைச்சரவையில் வந்து இவங்க திமுக இடம்பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு மோடி விரும்புறாரு. மோடி கண்டிப்பாக விரும்புறாரு, அதுல சந்தேகமே இல்லை. எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் மகன் என்பதால் எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருன்னு மோடி சொல்றாருன்னா அவர் விரும்புறாரு, திமுக விரும்புறாரு. ஓகே, அதான் சார். இப்போ இடையில இவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக அந்த சனாதன அந்த ஓட்டு தான் அப்படி இல்லைங்கிற ஒரு நிலை வந்துருது இல்லையா? இப்போ வந்து இல்லைங்கிறது ரமணிக்கு தெரியுது, எனக்கு தெரியுது.
டிஎம்கே அதை ஒத்துக்கிடணும்ல, முடிவெடுக்கக்கூடிய ஸ்டாலினோ இல்ல இப்போ இப்போ அந்த இல்ல இப்போ இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினோ. வாக்கு சதவீதத்தை வந்து வச்சு பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஏன்னா இப்போ வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியல் வேண்டும் என்று விரும்பி மக்கள் வந்து இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இந்த அதாவது திமுகவுடைய ஒரு ஓட்டு வங்கி அப்படின்னு கணிசமான ஓட்டு வங்கின்னு சொல்லக்கூடிய இந்த ஓட்டுகள்லாம் இப்போ தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிலையில மறுபடியும் மீண்டும் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து திமுக இப்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க கூட கூட்டணியில இருந்த இப்போதைக்கு மதிமுகவும், தேமுதிகவும் தவிர வேற எந்த கட்சியும் இல்ல. அதே மாதிரி தான் தேசிய அரசியல்லையும் இப்போ இந்தியா கூட்டணி சார்பில் 23 கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டம் நடந்துச்சு. அதுலயும் திமுக பங்கேற்கல. அப்போ தேசிய அரசியல் வந்து திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இல்ல, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மோடிக்கு அழைப்பை ஏத்துக்கிறதுல தப்பே இல்லை. மோடியை பொறுத்தவரை அவர் அழைக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். திமுக பாஜகவை அப்ரோச் பண்றாங்களா? பாஜக திமுக அப்ரோச் பண்றாங்க? பாஜக திமுக அப்ரோச் பண்றாங்க. பாஜக திமுக அப்ரோச் பண்றாங்க. அது என்ன தேவை ஏற்பட்டது சார் பாஜகவுக்கு திமுகவுடைய தயவு தேவை என்பதற்கு? மோடி வந்து மெட்டீரியல் பொலிட்டிஷியன். அவர் வந்து விஜய் காங்கிரஸ் டீல் அவருக்கு தெரியுது. விஜய் காங்கிரஸ் வந்து ராய்சபா சொன்ன மாதிரி கொடுத்துட்டாப்புல. உள்ளாட்சி அடுத்தால டீல் போயிடும். ஒரு சித்தனை பர்சன்டேஜ்னு போயிடும். சார் நீங்க குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. திரு மோடி அவர்கள் வந்து ஒரு மெட்டீரியல் பொலிட்டீஷியன். அவருக்கு வந்து திமுகவுடைய தயவு தேவை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு. 2021 ஆண்டு வரைக்கும் பாஜகவுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை. இப்போ வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கூட அந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன்ல தான் பாஜக இருக்கு. ஆட்சி கவிழ்ப்புக்கோ இல்லை ஆட்சி இவங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோ இல்லை சந்திரபாபு நாயுடோ வித்ட்ரா பண்றக்கூடிய பொசிஷன்ல அவங்க இல்லை. இருந்தபோது கூட திமுகவுடைய ஆதரவு எடுக்கணுங்கிறத நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு சார். அதாவது இன்னைக்கு 40 விழுக்காடு பலத்துக்கு மேல தாவேக்கா அணி இருக்குது. இவங்கெல்லாம் சும்மா என்னதான் சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் சேர்ந்துக்குவாங்க. கண்டிப்பா. அது கூட மதிமுக கூட அங்கே போய் சேர்ந்துக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ குறைஞ்சபட்சம் 40 விழுக்காடு பலத்தில் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் 25 விழுக்காடுல தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த 40 விழுக்காடு பலம் கொண்ட அணியை எதிர்கொண்டு ஜெயித்திட முடியுமா? முடியாது. கண்டிப்பா. யதார்த்த சூழ்நிலை இல்லை. நீங்கள் மாநில உரிமை, மாநில இது, மாநில சுயாட்சி அதெல்லாம் சொன்னால் 4 பேர் கட்டுரை எழுதுவான், பாராட்டுவான், பத்திரிகைகள் எழுதுவான். ஓட்டு அதுக்கு இருக்குதா? இல்லைல்ல. அப்போ ஓட்டு அதில் வரணும்னா இன்னைக்கு மோடிக்கு வந்து 2014 5.5 விழுக்காடு ஓட்டு மோடி தலைமைக்குன்னு கிடச்சிது. 2024 மோடி தலைமைக்கு 11.5 விழுக்காடு வாக்கு தெளிவாக கிடச்சிது. அண்ணாமலையும் இருக்கிறார், நம்ம இருக்க வரல. 11.5 விழுக்காடு வாக்கு கிடச்சிது. அப்போ மோடி தலைமைக்குன்னு இங்கே ஒரு வாக்கு இருக்குது. பாஜக மறந்துடுங்க. ஃபர்கெட் பிஜேபி அண்ட் தேர் லீடர்ஸ். எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான், தெரிஞ்சவங்க தான். கன்னியாகுமரியிலே கோட்டை விட்டுட்டு 3வது போயிட்டாங்க, மயிலாப்பூரில் 3வது போயிட்டாங்க. அவங்கள மறந்துடுங்க. சட்டமன்ற தேர்தல் மோடி பிரதமர்னு ஒரு 11.5 விழுக்காடு வாக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? அண்ணாமலை அதை கொண்டு வந்திருக்காரு இல்லையா? அண்ணாமலைக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, மோடி பிரதமருங்கிறதுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் தமிழ் மண்ணுக்குள்ள உருவாயிட்டு. திமுக 25 விழுக்காடு பலத்தில் இருக்குது. அண்ணா திமுக 21 விழுக்காடு பலத்தில் இருக்குது. சீமான் 4, அன்புமணி 3 சம்திங் அவர் இருக்கிறார். ஸோ இந்த இதுக்குள்ள நம்பர் 1 அணியாக இருக்கக்கூடிய விஜய் தாவேக்கா அணிக்கு எதிராக ஒரு அணி அமைச்சு வெற்றி பெற வேண்டியது மோடிக்கு கடமை. 3 முறை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு களம் காணும்போது 2 தடவை 0, ஒரு தடவை வந்து அவருக்கு 2 எம்எல்ஏ கிடைச்சி, 2 எம்பி கிடைச்சிது. ஒருக்கா ஒரு எம்பி கூட கிடைச்சிது. அந்த பன்னீர்செல்வத்தோட சன் ஒருக்கா ஜெயித்தார். ஸோ இந்த கட்டத்துக்குள்ள 4வது முறை வரும்போது மோடி இங்கே கம்ஃபர்டபுல்லாக ராகுல் விஜய் கூட்டணியை முறியடிக்கணும்னா அவர் லூசர்ஸ் யுனைட்னு சொல்லி ஸ்டாலினை ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எடப்பாடி அதில் சேர்த்து சீமான் அது அவர் முடிவு. நம்ம அவர் தனிச்சே போடக்கூடியவரை நம்ம அதுக்குள்ளே சேர்க்காண்டாம். அன்புமணி அதில் சேர்த்து ஒரு அணி அமைச்சா ஒரு கணிசமான சீட்டை தோத்தவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து லூசர்ஸ் யுனைட்டுங்கிற அந்த தேரிப்படி வெற்றி பெறலாங்கிற சூழ்நிலையில் மோடிக்கு ஸ்டாலின் முக்கியமானவர் தானே. உங்களுக்கு சனாதான எதிர்ப்பு மற்ற பல புள்ளிகள் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஸ்டாலின் எமர்ஜென்சி எதிர்த்ததெல்லாம் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு, எமர்ஜென்சி எதிர்ப்பு, காங்கிரஸால் பாதிக்கப்பட்டவர், இதுக்கெல்லாம் ஒரு ஹைலைட் பண்ணி காங்கிரஸோட துரோகத்தால் கையறு நிலையில் இருக்கக்கூடியவரெல்லாம் சொல்லி ஸ்டாலினை என்டிஏக்குள்ளே கொண்டு வர்றது அல்லது பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு அம்சமாட்டு திமுகவை கொண்டு வர்றது வந்து நிச்சயமாக வந்து மோடிக்கு ஒரு லாபகரமானது தானே. ஏன் 99 வாஜ்பாய் திமுக கூட்டணி ஜெயிக்காமலா போயிட்டு 27 சீட்டு ஜெயித்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்து தோல்வியடைஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து
வெற்றி பெற்றவங்களை எதுக்கிறது தான் யூனிவர்சல் தியரி. அதைத்தான் நான் ஓகே சார். லூசர்ஸ் யுனைட்டுங்கிற தேரியை தான் நான் சொல்கிறேன். ஓகே சார். ஸோ இது வந்து திமுக அதிமுக எப்படி சேரலாம், திமுக அதிமுக தான் விஜய்கிட்ட தோத்துட்டீங்களே. திமுக அதிமுகவுக்கும் போட்டி இல்லையே. ஆமா. 2 தானே திமுக அதிமுகவுக்கும் போட்டி. முதல் இடத்துல கம்ஃபர்டபுளா வந்துட்டு திமுக கூட இருந்த கூட்டணி கட்சி எல்லாம் போய் சேர்ந்துட்டான், துரோகத்தை பண்ணிக்கிட்டு. பாஜக எதிர்ப்பு பண்ணி பச்சை துரோகத்தை பண்ணி போய் நிற்கிறான். அதே மாதிரி இங்க அதிமுகவில் இருந்த 4-5 எம்எல்ஏக்கள் போய் விஜய்கிட்ட போய் நிற்கிறாப்புல. அங்கங்க சாரசாரையா அதிமுக காரங்க கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் தாவேக்காக்குள்ள நுழையிறாங்க. அப்போ நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பலகீனம் அடைஞ்சிருக்கீங்க 2 பேரும். ஒருத்தருக்கு 5-6 கூட்டணி கட்சி போயிட்டு இருக்கிற கூட்டணி கட்சி முரண்டு பிடிச்சிக்கிட்டு நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு உருவத்தை காட்டிட்டு இருக்கிறான். ஒருத்தருக்கு 25 பேர் போய் அதில் 21 பேர் திரும்பி வந்து 4 பேர் போய் அப்புறம் பதவி இல்லாத நிறைய பேர் அங்கங்கே வந்து அவன் ஏரியாவுக்குள்ள வந்து இயல்பா வந்து ஒவ்வொரு தவணை முறையில் சேர்ந்துட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் எப்படி தாவேக்காவை தோக்கடிச்சு விடுவீங்க? மும்முனை போட்டி தான் நடக்குது. அப்போ இந்த அரசியல் களம்ங்கிறது இடத்துல விஜய், 2வது இடத்துல ஸ்டாலின், 3வது இடத்துல எடப்பாடின்னு ஒரு மும்முனைங்கிற ஒரு களத்துக்குள்ள தான் இருக்குது. 4 விழுக்காடு சீமான் இருக்கிறாரு, அன்புமணி ஒரு பிளேயரா இருக்கிறாரு. இதுதான் யதார்த்த அரசியல் களம். நீங்க வந்து பொய்யா புரட்டா சிலர் வந்து தாவேக்கா வர்சஸ் திமுக கட்டமைக்கிறத திமுக வேணா மகிழலாம். ஆனா யதார்த்தம் அது இல்லை. தாவேக்காவோட டிராப்ல தெரியாம திமுக விழுறது அந்த இடம். உங்க கூட்டணி கட்சிகளே போயிட்டு, உங்க ஓட் பேங்கே போயிட்டு நீங்க வந்து தோத்துட்டீங்க, எடப்பாடி தோத்துட்டாரு, விஜய் ஜெயித்துட்டாரு, அவர் வந்து மக்கள் ஆதரவுல ஜெயித்திருக்கிறாரு, அவருக்கு பலம் கூடி இருக்கு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அக்செப்ட் பண்ணி தீரும்போது லூசர்ஸ் யுனைட் அண்ட் வின் த வின்னர் தான் தேரி. நீங்க வந்து சான்ஸ் எடுத்து விஜய்க்கு ஓட்டு ஒன் டைம் ஓட்டு தான், அது ஓட்டு நிற்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நின்றுட்டுன்னா மீண்டும் விஜய் தானே ஜெயிப்பாரு. கண்டிப்பா. அப்ப அதுக்கு சான்ஸ் எடுக்காதீங்க நீங்க, நான் சொல்றேன். ஓகே சார், அவங்க தான் முடிவு எடுக்கணும் சார். நீங்க இப்போ இவ்வளோ நேரம் பேசும்போது குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா சார், இந்த மாதிரி அதாவது திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து மோடி 2029 அப்படிங்கிற ஒரு தீமில் தான் நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கடந்த முறை பேட்டிகள் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எங்களுடைய எய்ம் வந்து மோடி 2029 அப்படிங்கிறது. இப்போ இந்த 2029 வந்து திமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குமா? அதுதான் திமுக இன்னும் வந்து ரியாலிட்டி அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணலைங்கிறது என்னோட கருத்து. அவங்க கொள்கை அடிப்படையில் தெளிவாக மாநில உரிமை அது இதெல்லாம் நிற்கக்கூடியவங்க, டீலிமிட்டேஷன்லாம் ஏற்று களம் கண்டாங்க, பிரின்சிபல்டாக தான் நின்னாங்க, நான் மறுக்க வரல. ஆனால் உங்கள் ஓட் பேங்க் வந்து விஜய்க்கு போயிட்டு, உங்கள்கிட்ட இந்த கட்சிகள் வந்து ஓட் பேங்க் அனுப்பி வச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கூட்டணிங்கிறது வந்து ஒரு தேமுதிக மதிமுக போயிடுவாங்க உங்களை விட்டு. ஆமாம், அவங்களுடைய இந்த லெவலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு முறைக்கு பல முறை உங்கள் ஸ்ட்ராட்டஜியை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுங்கிற டிக்டம்னாலும் சரி, லூசர்ஸ் யுனைட்டுங்கிற டிக்டம்னாலும் சரி, நீங்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவங்க இதுவரை யோசித்து பார்க்கல. நான் பார்த்த எல்லாருமே ஐடியாலஜிக்கலி வெட்டடாக தான் இருக்கிறாங்க. திமுக காரங்க எல்லாம் பேசினாலும் ஐடியாலஜிக்கலி வெட்டடாட்டு ஆன்டி மோடியாக தான் பேசுகிறாங்க. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமையாக இருக்குது. ஆனால் யதார்த்தம் அது இல்லையே சார். நீங்கள் ஐடியாலஜி பேசி ஓட்டு வந்து வாங்கி ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை வேற. இன்னைக்கு அந்த ஐடியாலஜி ஒர்க் அவுட் ஆகலுங்கும் போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றணும் இல்லையா? மாற்றணுங்கிறதா நம்மளோட கருத்து. யதார்த்தம் அது இல்லைங்க தான் நம்ம கருத்து. பட் அவங்க ஒப்பீனியன் அந்த ஷாக்கில் இருந்து அவங்க மீளல. இன்னும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு, பாஜக எதிர்ப்பு, மாநில உரிமை, அந்த பெரியார் அதுக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. உண்மை அது. அவங்கள்ட்ட எனக்கு நண்பர்கள் பழகி பார்க்கக்கூடியவங்கள்ட்ட அதுக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸுக்குள்ள மோடிக்குன்னு இங்க ஒரு வாக்கு வலிமை இருக்குது. மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்குது. நான் பாஜக கட்சியை நான் சொல்ல வரல. கட்சி வந்து நான் ஒரு எம்எல்ஏ தான் ஜெயித்திருக்காங்க, கட்சியை சொல்ல வரல. மோடி பிரைம் மினிஸ்டர் லீடர்ஷிப்புக்கு ஒரு ஓட்டு இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். அவங்கள்ட்டையும் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள்ட்ட உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் தயாராக இருக்கிறேன். ஓகே சார், அப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். திமுக பாஜகவோட கூட்டணியில் போகிறாங்களா, அமைச்சரவையில் இடம்பெறாங்களான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி ரமணி.